வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று முதல் படிப்படியாக மேற்கே முன்னேறிவிடும். மெல்ல முன்னேறி வந்து இலங்கைக்கு வரும் நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதிலும் ஜனவரி 8, 9, 10, 11, 12ஆம் தேதி வரை கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாகாணங்களுக்கு ஒரு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் மழை கிடைத்தாலும் மேற்கு மாகாணங்கள், பெரும்பாலும் சிலாபத்துக்கு தெற்குள்ள மாகாணங்கள், ரத்தினபுரி, கண்டிக்கு மேற்குள்ள மாகாணங்கள், ஹாலி வடக்குள்ள மாகாணங்களுக்கு மாலை இரவு நேரங்களில் மழை பொழிவாகும். கிழக்கு அம்பாறை, பனாமா, மேலும் மட்டக்களப்பு, திரிகோணமலை, தம்புள்ளை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம், மேலும் பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது. விட்டு விட்டு கனமழை, மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை காற்றும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்றும் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி மாதம் 4ஆம் தேதியை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரத்தில் பெரும்பாலும் திரிகோணமலை, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள்மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தம்புள்ளை சுற்று வட்டாரங்கள், மேலும் நுவரேலியா இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அம்பந்தோட்ட, பனாமா இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பதுளை சுற்று வட்டாரங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாத்தறை சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் காலி சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மேற்கு மாகாணங்களை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் கடற்கரையோர மாகாணங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலைக்கு பிறகு நள்ளிரவு நேரங்களில் வட மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் வட மாகாணங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது. நாளை ஜனவரி 5ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக அதிகாலை நேரங்கள் கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் கனமழை, ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. நாளை ஜனவரி 5ஆம் தேதி. ஜனவரி 6ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் திரிகோணமலை, முல்லைத்தீவு, திரிகோணமலை தெற்கு பகுதி, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கும் கன முதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 6ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கன முதல் மிக கனமழையாக கிடைக்கும். அதே வேளையில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கன முதல் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தெற்கு மாகாணங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு. நுவரேலியா, கண்டி, மேலும் அவிச்சவில்லை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் 20 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஹாலி, கோட்டை, அம்பந்தோட்டை, பதுளை, பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் அம்பாறை, மட்டக்களப்பு இந்த இடங்கள்லாம் அதிகாலை நேரங்களில் ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஜனவரி 6ஆம் தேதியை பொறுத்தவரை அதேவேளையில் வட மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தாலும் பெரும்பாலும் அனுராதபுரம், வவுனியா, திரிகோணமலை இந்த மாகாணங்களுக்கு, தெற்குள்ள மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 6ஆம் தேதியை பொறுத்தவரை. ஜனவரி 7ஆம் தேதியை பொறுத்தவரை ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மீண்டும் ஜனவரி 8ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, முல்லைத்தீவு இந்த இடங்களும் பரவலாகவே கனமழையாக தொடங்கும். வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். மாலை இரவு நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 8ஆம் தேதி. ஜனவரி 9ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை தொடங்கினாலும் பெரும்பாலும் அம்பாறை, மட்டக்களப்பு, திரிகோணமலை,
மேலும் பதுளை சுட்டு வட்டாரங்கள், மேலும் தம்புள்ளை சுட்டு வட்டாரங்கள், இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, பருத்தித்துறை, யாழ்ப்பாணம், தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் மட்டுமே மேற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும். பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 9 ஜனவரி 10 தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்கங்கே கனம் முதல் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஜனவரி 11 தொடர் மழையாக தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாகாணங்களுக்கு மாலை இரவு நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலாக கனமழை, மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஜனவரி 11 ஜனவரி 12 அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு படிப்படியாக மழை விலகும். வெயில் வந்த பிறகு கிளிநொச்சிக்கு மழை விலகும். ஆனால் தெற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலான மழை பொழிவாக இருந்தாலும் ஓரிரு இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜனவரி 12 மதியத்துக்கு பிறகு படிப்படியாக வட மாகாணங்கள் மழை விலகும். இரவு நேரங்களில் படிப்படியாக மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணம் என்று மழையின் தீவிரம் படிப்படியாக விலகும். அதே வேளையில் ஜனவரி 13 பொறுத்தவரை அம்பாறை, மேலும் மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கு, பனாமா இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 13 பொறுத்தவரை மற்ற மாகாணங்களுக்கு மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும். பெரிய அளவில் மழை இருக்க வாய்ப்பில்லை. இந்த மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே அடுத்தடுத்த நாட்கள் ஜனவரி 13, 14, 15 அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து ஓரிரு இடங்கள் மட்டுமே லேசான மிதமான மழையாக தம்புள்ளைக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாகாணங்களுக்கு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது. ஆனால் அதற்கு முன்னதாக ஜனவரி 8 தொடங்கும் மழை ஜனவரி 9 அதிகாலை நேரங்களில் தீவிரமடையும். ஆனால் ஜனவரி 9 முதல் ஜனவரி 12 வரை தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டிருக்கும். இதில் பரவலாக கனமழை, ஓரிரு நேரங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாகாணங்களுக்கு பாதிக்கும் மழையாகவே இருக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் இப்போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் மேற்கு மாகாணங்களுக்கும் மழை இருந்தாலும் மற்ற மேற்கு மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாகாணங்களை ஒப்பிடும் பொழுது மேற்கு மாகாணங்களுக்கு மழை சிறிது நேரங்கள் விட்டு மீண்டும் மழை கிடைக்கும். ஆனால் கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாகாணங்கள் தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 12 வரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் தரைக்காற்று இன்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்றெல்லாம் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம், சிலாபம், வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, தம்புள்ளை சுற்று வட்டாரங்களாம் இன்று தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. 11 மணிக்கெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்துவிடும். மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் காற்றின் வேகம் தொடர்ந்து இருக்கும். இரவு ஒரு 8 மணிக்கு பிறகு காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். மீண்டும் மறுநாள் காற்றின் வேகம் மதிய நேரங்களில் அதிகரிக்கும். மாலை நேரங்களில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட வானிலையாக இலங்கையில் அமைய இருக்கிறது. அதே வழியில் அம்பாறை, மட்டக்களப்பு, பனாமா, பதுளை, அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வரும் நாட்கள் தரைக்காற்று. அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை 40 முதல் 50 கிலோமீட்டர் இடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது வங்கக்கடலை பொறுத்தவரை. மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை 50 முதல் 60 கிலோமீட்டர் இடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குமரிக்கடலை பொறுத்தவரை 50 முதல் 60 கிலோமீட்டர் இடையே 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது மீனவர்களுக்கு வரும் நாட்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.